என்னன்னு கேட்டா செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்ன சார் அற்புதம் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு டீச்சர் பேச வந்திருக்காங்க, கவிதா டீச்சர். மோஸ்ட்லி நம்ம மீட்டிங் தொடங்கும் போது ஒரு 10 பேர் இருக்குது, அப்புறம் தொடங்கி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 20 பேர் வந்து சேர்றது. இது வந்து வாடிக்கையா இருக்குது இரவு கூட்டங்கள்ல. என்னன்னு கேட்டா, பொருள் விளக்கங்களை தெரிஞ்சுக்காம, பொருளை பற்றி விஷயம் தெரியாம நம்ம போய் அங்க நின்று பேசிட்டு இருந்தா விஷயம் நம்ம வந்து இது பண்ண முடியாது. ஒரு ஒரு காமா ஒரிஜினல் ப்ரொமோட் பண்ண போறவங்களுக்கு காமா ஒரிஜினல் என்னன்னே தெரியலன்னா நாம எப்படி பெரிய பிசினஸ் பண்ண முடியும்? அந்த காமா ஒரிஜினல் என்ன பண்ணும், அதை எப்படி ப்ரொமோட் பண்றது? நான் வந்து ப்ரெஷர் மாத்திரை சாப்பிட்றேன், சுகர் மாத்திரை சாப்பிட்றேன், அதனால இது சாப்பிடலாமான்னா அதிலே போட்டிருக்கு. படிக்கணும், முதல் பொருளை படிக்கணும். அதிலே போட்டிருக்கு, ப்ரெஷரோ சுகரோ பெருவியாதி எது இருந்தாலும் சரி, அந்த மாத்திரை சாப்பிட்றவங்க அதோட சேர்த்து இதை சாப்பிடும்போது நாள காலப்போக்கில் அவங்க அந்த மாத்திரை வந்து சாப்பிட வேண்டிய அவசியம் இல்லாமல் இது சாப்பிட்டாலே நல்லா போயிடும் போட்டு. அதே மாதிரி எந்த நோவுக்கும் நீங்க மருந்து சாப்பிட்டாலும் சரி, அவங்களுக்கு இந்த காமா ஒரிஜினால நீங்க தாராளமா ப்ரொமோட் பண்ணலாம். அப்ப என்ன ஆகுன்னு கேட்டா அந்த நோய் தீர்ந்துடும். அப்போ இது மாதிரி இப்போ விஷயங்களை நம்ம எங்க போய் தெரிஞ்சுக்கணும்னு கேட்டா, பேசும்போது ப்ரொடக்ட் படிச்சவங்க பேசும்போது நமக்கு அவசர கொடுக்கையா கூட இருக்கலாம். நாம ஒரு வேளை அதை படிக்கிறதுக்கு நேரம் இல்லாம கூட இருக்கலாம். நாம ஒரு வேளை அதை கற்றுக்கொள்ளாம கூட இருக்கலாம். ஆல்மோஸ்ட் நான் இப்பத்தை விட நான் முன்ன இப்ப இருக்கிற பொருள்களில் ஜாஸ்தி நான் இந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இல்லைன்னா வந்து இது மாதிரி மீட்டிங்ல தெரிஞ்சுக்கிறதுனால நான் உள்ள லென்ஸ் வைக்க முன்ன நான் ஒரு 50 ரூபா லென்ஸ் வச்சிருந்தேன். எல்லா பொருள்களையும் லென்ஸ் வச்சு படிச்சுட்டே தான் இருக்கு சும்மா இருக்கிறார். அது என்னுடைய ஹாபி. அதனால எனக்கு என்னன்னு கேட்டா ப்ரொடக்ட் எது சொன்னாலும் நான் டக்குன்னு சொல்லி போடுவேன். அப்ப எனக்கு என்னன்னு கேட்டா அந்த பொருள் விளக்கங்கள் தெரியும். அதனால பொருளை ப்ரொமோட் பண்றது எனக்கு ஈஸி. எல்லாருமே வந்து பொருள் விளக்கம் தெரியாம அரசியல் பிசினஸ்ல பெரிய வெற்றி அடைய முடியும்னு நீங்க நினைச்சா அது ஆகிறது இல்லை. ஏன்னு கேட்டா அதுதான் ஹீரோ. நம்முடைய ப்ராடக்ட் தான் ஹீரோ. ப்ராடக்டை போய் நம்ம பேசாம, ப்ராடக்டை போய் சொல்லாம, ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணாம, ப்ராடக்டை கொடுக்காம, ப்ராடக்டை யூஸ் பண்ண வைக்காம நாம ஒரு பெரிய பிசினஸ் கட்டி எழுப்பிட முடியுமானா தெர் இஸ் நோ சாய்ஸ் அட் ஆல். தெர் இஸ் நோ சான்ஸ் அட் ஆல். ஏன்னு கேட்டா ஆர்சிஎம்ல ஹீரோ வந்து ஆர்சிஎம் பொருள் தான். நம்ம எம்டி சார் அதுதான் சொல்றாரு. அதுதான் உண்மையும் கூட. ஆர்சிஎம் பொருள்களுக்கு நிகரான பொருள்களை மார்க்கெட் இப்போ ஆம்பே வந்து மேபி த குவாலிட்டி ப்ராடக்ட், நோ டவுட். ஆனால் அந்த ஆம்பே குவாலிட்டி ப்ராடக்ட் ஆர்சிஎம் பொருளுக்கு முன்னாடி வரும்போது போத் ஆர் சேம். போத் ஆர் சேம். ரெண்டுமே ஒண்ணுதான். ஏன்னு கேட்டா நம்ம எம்டி அங்க இருக்கிற பொருளுடைய தரத்தை அப்படியே ஸ்டடி பண்ணிட்டு வந்து நமக்கு வந்து ஆர்சிஎம் பொருட்களை நமக்கு கொடுத்துருக்காரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டா மோஸ்ட்லி அதே குவாலிட்டி பொருள். பட் ஆம்பே வந்து குட் கார் பட் நாட் சூட்டபிள் ஆன் த இந்தியன் ரோடு. குட் கார் பட் நாட் சூட்டபிள் ஆன் த இந்தியன் ரோடு. நல்ல பொருள் தான், பட் இந்தியாவில் அதை சேல் பண்ண முடியாது. பிகாஸ் வந்து ப்ரைஸ் வைஸ் காஸ்ட் வைஸ் அது வந்து அஃபோர்டபுள் கிடையாது. பட் ஆர்சிஎம் பொறுத்த வரைக்கும் த வெரி சூட்டபிள் கார் டு இந்தியன் ரோட். அது குட் கார் பட் நாட் சூட்டபிள் ஆன் இந்தியன் ரோட். பட் இது சூட்டபிள் கார் ஆன் இந்தியன் ரோட். அதான் உண்மை. இது எங்க வேணாலும் ஓட்டலாம், எந்த கிராமத்துல வேணாலும் ஆர்சிஎம் ஓட்டலாம், யாருக்கு வேணாலும் ஆர்சிஎம் கொடுக்கலாம். ஆகையினால அந்த மாதிரி ஒரு ஆர்சிஎம்ஐ வந்து பெருசா நேசித்து அந்த மாதிரி ஆர்சிஎம்ஐ வந்து எனக்கு தெரியும் 2010 இருந்து டீச்சர் எனக்கு தெரியும். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அசராம மழை குலைந்தாலும் நிலை குலையாத ஒரு கொள்கைக்கு சொந்தக்காரி நம்ம டீச்சரு. அவங்கள வந்து பார்க்கும்போது எனக்கு உள்ளபடியே மகிழ்ச்சி. நிறைய டிராவல் பண்ணியிருக்கிறோம். நியூட்ரி சார்ஜில் வந்து பெரிய நம்ம டிசிஜி ப்ரோக்ராம் கோயம்புத்தூர்ல. அங்க வந்து நாங்க எல்லாரும் ஒரே இடத்துல தங்க வேண்டிய சூழல் வந்துச்சு. அவங்க அப்பாவை கூப்பிட்டு வந்திருந்தாங்க. எவ்வளவு அருமையா வந்து டீச்சர் மாதிரி எல்லாம் பேலன்ஸ் பண்ணி போறது, எல்லாரோட வந்து இணைஞ்சு போறது. அவங்க எல்லாரையும் வந்து பார்ப்பாங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி பார்ப்பாங்க, அன்பா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு டீச்சர் பார்க்க முடியாது. அதே மாதிரி சிலிகுரி நாங்க போயிருந்தோம். இது இது ஹில் ஸ்டோர் போயிருந்தோம். அடாடா எவ்வளவு அருமையா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம் அந்த டூர்ல. அது வந்து டீச்சர் எல்லாம் கூட இருந்ததுனால எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருந்துச்சு. உள்ளபடியே இதெல்லாம் வந்து அனுபவிக்க வேண்டியது வாழ்க்கையில. அது சார் வந்து மோகன் சார் எல்லாம் ரொம்ப அருமையா எவ்வளவு ஒரு 2 பேருமே வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே எல்லார்ட்டையும் மனம் விட்டு பழகக்கூடிய ஒரு சூழல். அது மாதிரி ஆர்சிஎம்ல நேசித்து ஆர்சிஎம் பண்ணக்கூடிய ஒரு லேடி லீடர் டீச்சர். அது மட்டும் இல்ல, இப்ப பாருங்க அவங்க சொல்லும் போதே சொல்றாங்க, சார் நான் தொடங்குறேன் சார். நண்பர்களே, யாருக்கு சிஸ்டம் தெரியுமோ, யாருக்கு வந்து ஆர்சிஎம் தெரியுமோ, யாருக்கு ஆர்சிஎம் மேல நம்பிக்கை இருக்கிறதோ அவங்களை பின்னடைய செய்ய முடியாது. பைபிள்ல வசனம் இருக்கு, மிருகங்களில் ஒன்றுக்கும் பின்னடையாது. மிருகங்களில் ஒன்றுக்கும் பின்னடையாது. அதுக்கு பேர் தான் சிங்கம். சிங்கம் வந்து எந்த மிருகம் வந்து மிரட்டினாலும் அது அப்படியே ரிவர்ஸ் ஆகாது, அது அப்படியே தான் நிற்கும். அது மாதிரி பெண் சிங்கம்னு சொன்னா அது நம்ம மேடம் கவிதா டீச்சர் தான். அதை என்னால் இப்ப தைரியமா சொல்ல முடியும். காரணம் நான் அவங்களோட 2010 இருந்து டிராவல் பண்றேன். உங்களுடைய பலத்த கரவாசியோட நம்முடைய
பெண் சிங்கம், கொள்கை சிங்கம், கொண்ட கொள்கைக்காக, ஏற்றுக்கொண்ட லட்சியத்துக்காக என்ன விலை வந்தாலும் அந்த விலை கொடுத்து நான் இப்ப மூட்டால் போட தவிர வேற வழி இல்லை. ரைட். ஆகையினால ஒரு ஏற்றுக்கொண்ட கொள்கைக்காக, எடுத்துக்கொண்ட லட்சியத்திற்காக நிறைய விலை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது. ஆனாலும் அவங்க ஆர்சிஎம்ல தான் இருக்கிறாங்க, அசராம இருக்கிறாங்க. காரணம் ஆர்சிஎம் அவங்க நேசிக்கிறாங்க. நண்பர்களே, ஆர்சிஎம் பொருட்களை ஒரு முறைதான் நாம் விற்கிறோம், அப்புறம் பொருட்களை தன்னை விற்றுக்கொள்ளும் ஒரு அருமையான பியூஸ் போட்டிருக்காங்க ஊத்தங்கரையில. நல்ல ஒரு அட்மாஸ்பியர்ல ஆர்சிஎம் எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு அற்புதமான டீச்சர். உங்களுடைய பலத்த கரவாசோட நான் டீச்சரை வெல்கம் பண்றேன். வெல்கம் கவிதா டீச்சர். ஒரே நிமிஷம் டீச்சர், இன்னொரு 2-3 பேர் வந்துடட்டும். அதுக்கு முன்னாடி சசிகலா மேடம் நம்ம கூட இருக்கிறாங்க. நான் சசிகலா மேடத்தை ஹோஸ்ட் பண்றேன். ஒரு வாழ்த்துறை வழங்கி ஆரம்பிங்க மேடம். சசிகலா மேடம். அம்மா இருக்கீங்களாம்மா? அவங்கள எங்கே போயிட்டாங்க போல. இருக்கேங்க சார். சசிகலா மேடம் 1 2 3 1 2 வாங்க. 3 வாட்டி கூப்பிட்டா வரீங்களோ? சும்மா ஒரு 2 minutes ஒரு வாழ்த்துறை வழங்குங்க. அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கம். நம்ம கவிதா மிஸ் பார்த்தீங்கன்னா, நம்ம விமன் எம்பவர்மெண்ட் டீம்ல இருக்கட்டும், இல்லை இந்த ஸ்டூடெண்ட் ஸ்பெஷல் மீட்டிங் ஆகட்டும், அதாவது ஒரு மீட்டிங்ல அவங்க ஜஸ்ட் இப்படி நம்ம கலந்துக்கிட்டு போறதுங்காட்டிலும் நிறைய டிப்ஸ் அவங்க கொடுப்பாங்க. அந்த குழந்தைங்க மீட்டிங்ல, ஸ்பெஷல் அந்த மீட்டிங்ல கூட அந்த குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்களை அவங்க சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதை கேட்கறது மட்டும் இல்லை, அது ப்ராக்டிக்கலாக அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் அவங்க ரொம்ப அற்புதமாக அந்த நூடுல்ஸ்ல கூட ஒரு சின்ன ஒரு சிறிய ஒரு தப்பா சொன்னா கூட அதை கரெக்டா அவங்க சொல்றாங்க. ஸோ அதுதான் ஒரு ஆசிரியருங்கிறத அவங்க அழகா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பா எனக்கும் அவங்க ரொம்ப நாளா ஒரு நல்ல தோழியா அவங்க இருக்கிறாங்க விமன் எம்பவர்மெண்ட் டீம்ல. ஸோ வெல்கம் கவிதா மிஸ், உங்களுடைய உரையை தொடங்குங்கள். வாழ்த்துக்கள் டீச்சர். வெல்கம் டீச்சர். நன்றி சசி மேடம். ஆல் தி பெஸ்ட். நன்றி சசிகலா மேம், நன்றி காமராஜ் சார். உண்மையிலே சார் சொன்ன மாதிரி 2010 நான் 2010 2008 இருந்து ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். 2010 பியூசி எடுத்துட்டேன். 2010 இருந்து பியூசி ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ஓரளவுக்கு இருக்கிற ஆட்கள் தெரியும். முக்கியமா அதுதான் நிறைய மீட்டிங்ல நான் சொல்லியிருக்கிறேன். நான் ப்ராடக்ட் முன்னிறுத்தி தான் முதல்ல வந்தேன். எனக்கு டீம் பில்ட் பண்றது இது பெருசா அப்போ நான் எடுக்கல. ஏன்னா ஃபேமிலி எல்லாம் ரன் பண்ணணும், குழந்தைங்களா சின்னவங்களா இருந்தாங்க, பண்ண முடியல. இப்ப டீமை பெரிய லெவல்ல கொண்டு வரணும் அப்படின்றதுல இறங்கி இருக்கிறோம். அதனால கண்டிப்பா நெட்வொர்க் செய்யணும் அப்படின்ற முடிவோட இப்போ ஒரு வருஷம் இப்ப களத்துல இறங்கி இருக்கிறோம். கண்டிப்பா அப்ப டீம் எல்லாம் பெரிய லெவல்ல அடுத்து இது பண்ணலாம். ஏன்னா அதுக்குண்டான டைமிங்கா நம்ம தேர்ந்தெடுத்து பள்ளிக்கூடம் நேரம் போக மீதி நேரங்கள்ல நம்ம செய்யறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு. ஏன்னா அதுதான் அதுக்குண்டான ஆரோக்கியத்தை எனக்கு ஆர்சிஎம் கொடுத்துருக்கிறதுனால அதை கொண்டு போய் நிறைய பெண்கள், குழந்தைகள், ஆண்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு ஃபேமிலி மொத்த பேரும் ஆரோக்கியமா இருந்தா அதை விட ஒரு பெரிய கொடுப்பனை கிடையாது. அதை கொண்டு போய் நம்ம இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஆசிரியர் பணி ஒரு சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்வீஸ் மோட்டோட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்யக்கூடிய ஒரு பணி. அந்த பணியோட சேர்ந்து ஒரு சர்வீஸ பண்ணணும் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னும் பொழுது எனக்கு ஆர்சிஎம் கிடைச்சது. ஆர்சிஎம் கிடைக்கும் பொழுது எனக்கு ஏன்னா ப்ராடக்ட் ஏன்னா நம்ம ஒரு ஆசிரியரா ஒரு பேர் எடுத்திருக்கிறோம். அந்த பேருக்கு நம்ம எடுக்கக்கூடிய பொருளால எந்த பொருளும் பெயரும் கெட்டு போகக்கூடாது அப்படிங்கிறதுனால நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். அதனால ஒரு 2 வருஷம் ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுனால இதை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிற இன்டென்ஷனோட நான் ஆர்சிஎம்ல தொடர்ச்சியா இருக்கிறேன். இதை டீம் ஒர்க் அப்படின்றது இது வரைக்கும் பண்ணாம இருந்தேன். இப்ப டீம் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற நெட்வொர்க் செய்யணும் அப்படின்னு சொல்லி இறங்கி செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். இன்னைக்கு ஹார்ட் ஆஃப் த டாக் நம்ம ஆர்சிஎம்ல பாத்தீங்கன்னா உடான் இந்த பிப்ரவரியோட லாஸ்ட் இந்த வாரம் 29 இந்த மாதம் 29 நாட்கள் இருக்கு. இது லீப் ஆண்டு அப்படின்றதுனால அது நமக்கு ஒரு பிளஸ்.
நான் இந்த மந்த் முடியறதுக்கு ஒரு நாள் நமக்கு எக்ஸ்ட்ரா வந்து கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அந்த உடான் முடியறது வந்து இந்த பிப்ரவரி 29 அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க இது வரைக்கும். ஜனவரி நெக்ஸ்ட் பிப்ரவரியில நம்ம வந்து உடான் முடிக்காம இருந்தா எல்லாரும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தினா எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதை பத்தி ஒரு டீட்டெயில் கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு அதை பத்தி பேச வந்திருக்கிறேன் நானு. ஏன்னா இப்ப வந்து டீசால் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே இருக்கு, நிறைய பொருள் வந்து இருக்கு. ஆனா எல்லாம் மொத்தமா அவசியமா இருந்தது. பேட் ஐட்டம் எல்லாம் அப்பவே வந்து ரொம்ப வந்து சிறப்பா போகும், நிறைய லேடிஸ் யூஸ் பண்ணிட்டு நிறைய பேர் வந்து வாங்குவாங்க, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ட்டு. நான்லாம் வந்து எங்க எங்க பொண்ணு வந்து ஏஜ் அட்டன் பண்ணல இருந்து இது வரைக்கும் ஆர்சிஎம் பேடு தான், வேற எந்த பேடும் நான் அவளுக்கு வாங்கி கொடுத்ததே இல்லை. அந்த மாதிரி வந்து அந்த மாதிரியான பொருள். இப்ப வந்து அந்த பேடை மட்டும் அப்படியே பிரிச்சு அதோட காஸ்மெட்டிக்கும் சேர்த்து நம்மளுக்கு வந்து கீசோலும் ஒரு செக்டரா தனியா வந்து இப்ப பிரியங்கா மேம் வந்து அதை தனியா பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது பெரிய லெவல்ல பூம் ஆயிட்டு இருக்கு. ஏன்னா வந்து பெண்கள் வந்து இன்னைக்கு வந்து நிறைய வந்து விலை குறைவா இருக்கு, கண்டிப்பா வந்து இன்னைக்கு காலத்துக்கு வந்து காஸ்மெட்டிக் ரொம்ப அவசியம். அதாவது பிறந்த குழந்தைங்களுக்கு கூட அந்த காஸ்மெட்டிக் போட ஆரம்பிக்கிறாங்க. வளர்ற குழந்தைங்களுக்கு அது மேல ஒரு பெரிய மோகம் இருக்கு. பள்ளிக்கூட குழந்தைகள் கூட சும்மா இருக்கிற நேரத்துல இல்ல முன்னெல்லாம் வந்து ஒரு ஒழுக்கம் இதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு இது செய்யக்கூடாது பண்ணக்கூடாதுன்னுவாங்க. ஆனா இன்னைக்கு குழந்தைங்க லிப்ஸ்டிக் போட்டு வரதெல்லாம் வந்து சகஜமா இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா வந்து அவங்களுக்கு அதனுடைய சைடு எஃபெக்ட் தெரியல. அதனுடைய விழிப்புணர்வு பெருசா இல்ல, பேரண்ட்ஸுக்கும் அது பத்தி தெரியாதனால அவங்களும் வாங்கி கொடுத்துறாங்க. விலை கம்மியா தானே இருக்கு, குழந்தைங்களுக்கு இருந்தா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதனால என்னுடைய குழந்தைங்களுக்கு சொல்லுவேன், இந்த மாதிரி வந்து விலை கம்மியா இருக்கிறதெல்லாம் போடக்கூடாதுப்பா, செய்யக்கூடாது பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் குழந்தைங்களுக்கு அது மேல ஒரு தீராத ஆசை. அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன், சரி நாம வந்து அந்த இது நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டுட்டு போனோம்னா குழந்தைங்களுக்கு அந்த ஒரு உணர்வை தூண்டுற மாதிரி இருக்கும்னுட்டு நான் அது எதுவுமே ஸ்கூலுக்கு எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன். யூஸ் பண்ணாம தான் வந்து இருப்பேன். அது யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறதுலயும் குழந்தைங்களுக்கு வற்புறுத்துவேன். இன்னைக்கு வந்து காலகட்டம் வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதாவது இன்னைக்கு வந்து காஸ்மெட்டிக் வந்து தவிர்க்க முடியாத லைஃப்ல ஒரு பார்ட்டா அமைஞ்சிடுச்சு. அப்போ வந்து நம்ம வந்து சரியான பாதையில போகணும். பாதை வந்து கண்டிப்பா வந்து காஸ்மெட்டிக் யூஸ் பண்ணி ஆகணும், பியூட்டி பார்லர்ஸ் நிறைய வந்துருச்சு, நாம அதுல போய் தான் ஆகணும்ன்ற கட்டாயத்துக்கு வந்தாச்சு சமூகம். அப்ப வந்து என்ன பண்ணணும், அப்போ அதுல வந்து நிறைய வந்து இடர்பாடு இருக்கு. அந்த இடர்பாடுகளை களைஞ்சி சரியான வழியில கொண்டு போகணும்னுட்டு நம்ம ஆர்சிஎம் அதுக்காக ஒரு செக்டர் ஒதுக்கி பிரியங்கா மேம் வந்து நம்மளுக்கு வந்து பெரிய லெவல்ல கொண்டாந்து கொடுத்துருக்காங்க. அதை வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்த்தணும். இதெல்லாம் இதுல இருக்கான்னு நிறைய பேருக்கு தெரியல. ஏன்னா வந்து பழைய ஆட்கள் எல்லாம் கூட சார் சொன்ன மாதிரி வந்து பழைய ஆட்கள் கிட்ட எல்லாம் போய் பேசணும். ஏன்னா அவங்க பார்த்த ஆர்சிஎம் வேற, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆர்சிஎம் வேற அப்படிங்கிறத அந்த புரிதலை ஏற்படுத்தினா அவங்களும் இதுல வந்து பயன்படுறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா பொருளை பத்தி இந்த வரைக்கும் இத்தனை வருட என்னுடைய அனுபவத்தை வந்து யாரும் வந்து என்னை வந்து பொருள் சரியில்லைங்க அப்படின்னு சொன்னதே கிடையாது. கொடுத்த பொருளை நல்லா இருக்கு, இன்னுமா நீங்க ரன் பண்றீங்க, எனக்கு இந்த பொருள் வேணும் அப்படின்னு ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து பாக்குறவங்க கூட நான் என்ன கேட்டுட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த கீசோல் வந்து பெரிய லெவல்ல பெண்கள் கிட்ட மட்டும் கிடையாது, இப்ப ஆண்களும் வந்து அந்த காஸ்மெட்டிக் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு உண்டான ஒரு சூழல் வந்து உருவாயிடுச்சு. நம்மளுடைய சமூகத்துல ஆண்களும் வந்து பெண்களுக்கு இணையா வந்து நிறைய ப்ராடக்ட் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அப்ப வந்து அந்த தேவை வந்து அதிகமாயிடுச்சு. அப்ப அந்த தேவை அதிகமாகும் பொழுது நமக்கு வந்து தேவை அதிகமாகும் போது டூப்ளிகேட்ஸ் எல்லாம் நிறைய வரும். அப்ப அந்த டூப்ளிகேட்ஸ்ல இருந்து அவங்கள காப்பாற்றணும், நம்ம கிட்ட நல்ல பொருள் இருக்கிறத போய் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் இப்ப கம்பெனி வந்து ஒரு டைமும் வந்து ட்ரைனிங்ஸ் கொடுக்குறாங்க. நான் வந்து அது ரொம்ப எனக்கு அதுல விருப்பம். ஏன்னா நான் வந்து பேசிக்கா டீச்சரா இருக்கிறதுனால கண்டிப்பா பயிற்சி வேணும். பயிற்சி இல்லாம செய்யக்கூடிய எதுவும் வந்து எந்த ஒரு முயற்சியும் சரியா வந்து பலன் தராது. நம்ம சும்மா வந்து பேசுறதுனால வந்து எந்த ஒரு பலனும் கிடைக்காது. அதை திருப்பி திருப்பி நம்ம பயிற்சியா எடுத்துக்கும் பொழுதுதான் அதை வந்து நம்ம சரியான வழியில கொண்டு போறதுக்கான வாய்ப்பு வரும், நமக்கும் ஒரு தன்னம்பிக்கை வரும் பயிற்சி எடுத்துக்கும் பொழுது. அப்போ வந்து பயிற்சி வந்து அதுக்காகத்தான் கம்பெனில இது வரைக்கும் ஆர்சிஎம்ல பயிற்சி கொடுக்கலாலும் கீசோல் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து ட்ரைனிங் செஷன் கொடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து பிக்யூசியில வந்து நான் வந்து பிக்யூசி அட்டன் பண்ணியிருக்கிறேன். பிக்யூசியினுடைய ஃபர்ஸ்ட்
பில்வாரா போய் வந்து 15 பேர்ல நானும் ஒருத்தி. அடுத்த பிக்யூசியும் போனோம். அதுலயும் வந்து கேரளால போயிட்டு வந்தோம். அடுத்து பாத்தீங்கன்னா ரேபிட் பிக்யூசி வச்சாங்க. ரேபிட் பிக்யூசிலே நான் ஒரு மெம்பர். அதுலயும் போயிட்டு கேரளால போய் வந்து பிங்க் குயின் கோட் வாங்கிட்டு வந்தேன். அடுத்து இப்ப வந்து உடான் வந்திருக்கு. இப்ப வந்து உடானுக்கும் வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். என்னுடைய நேம போன மாசமே நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஏன்னா நான் வந்து ரெகுலரா வந்து 2500 பிவி பண்ணிட்டு வரேன். 2500 பிவி பண்ணிட்டு வரேன். அப்போ வந்து எனக்கு அது ஈஸியா இருந்தது. நான் உடனே அதை பண்ணிட்டேன், ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ஆனா வந்து ஏன் வந்து இன்னைக்கு வந்து உடான் நமக்கு தேவை? இப்ப வந்து முன்ன வந்து பெண்கள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னாங்க. போன பிக்யூசில வந்து ஆண்களும் வரலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால ஆண்கள் நிறைய பேர் பிக்யூசி முடிச்சுட்டு ப்ளூ கோட்டும் வாங்கி இருக்கிறாங்க. இப்ப வந்து இந்த தடவை சொல்லும் போது தெளிவா சொல்லிட்டாங்க, ஆண்கள் பெண்கள் யாருனாலும் வரலாம். வந்து இப்ப முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா யார் ஐடி ஹோல்டரோ அவங்கதான் செய்யணும்ன்ற ரெஸ்ட்ரிக்ஷனும் இருந்துச்சு கம்பெனில. இப்ப வந்து அந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் தளர்த்தி இருக்கிறாங்க. இப்ப நான் வந்து என்னால செய்ய முடியல, என் சார்பா வந்து என்னுடைய பிளட் ரிலேஷன், எப்பவுமே கம்பெனி சொல்றது பிளட் ரிலேஷன் தான், அவங்கள வந்து நம்ம கொண்டு போகலாம். அப்படி கொண்டு போகும் பொழுது அவங்க நாம தெரிஞ்சுக்கிறத விட நம்மளுடைய பிளட் ரிலேஷனுக்கு நம்ம அந்த வாய்ப்பை கொடுக்கும் பொழுது இன்னும் கொஞ்சம் வந்து அது அந்த பிசினஸ் பெரிய லெவல்ல வரதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும்னு கம்பெனி நினைக்கிறாங்க. அது வந்து அந்த கருத்து வந்து நான் வந்து கண்டிப்பா அது வந்து வரவேற்கிறேன். ஏன்னா அது சரியான முடிவு தான். இப்ப வந்து நம்மளால செய்ய முடியல, நமக்கான ஒரு சூழல் இருக்கு, நம்மளால அந்த மீட்டிங்ஸ் அட்டன் பண்ண முடியாது அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச நம்மளுடைய ரிலேஷன் யாராவது ஒருத்தர் அதுல ஈடுபாடோட இருப்பாங்க. ஆனா அவங்களால வந்து பெரிய லெவல்ல பர்ச்சேஸ் பண்ண முடியாது. இல்ல நம்மளுக்கு வந்து ப்ராடக்ட் நாலேஜ் வந்து நாம நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு புரிதல் பெருசா இல்லாம இருக்கலாம். அவங்கள வந்து அந்த ட்ரைனிங் செஷன்ல உட்கார வைக்கும் போது அதுக்கு உண்டான புரிதலை வந்து கம்பெனி கொடுத்துரும். அதுல வந்து 100% டவுட்டே கிடையாது. கம்பெனி வந்து அந்த ட்ரைனிங் செஷன்ல ரொம்ப சிறப்பா இருக்கும். ஒரு ஒரு ட்ரைனிங் செஷன்ல நாம நினைச்சதை விட வந்து அவங்க வந்து ரொம்ப பிராக்டிக்கலா டெப்த் கீழே இறங்கி வந்து சொல்றாங்க இல்லைங்களா, டவுன் டு எர்த்ன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி கீழே இறங்கி அதை வந்து எப்படி யூஸ் பண்றாங்க, என்ன பண்றோம், எதனால நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம் வருது அப்படிங்கறத முதல் கொண்டு நம்மளுக்கு வந்து கரெக்டா அதை வந்து அது வந்து கொஞ்சம் கூட வந்து என்னடா இவங்க இருக்கிறாங்களே எப்படி செய்யணும் அப்படின்னு ஒரு சின்ன தயக்கம் கூட இல்லாம கரெக்டா செஞ்சு கொடுக்குறாங்க. அதுல வந்து அதனால நம்ம வந்து எல்லாரையும் வந்து உடான கொண்டு போகணும். உடான்ல வந்து முக்கியமா 4 பாயிண்ட் சொல்லி இருக்கிறாங்க. ஒண்ணு வந்து கீசோல் ட்ரைனிங், இன்னொன்னு வந்து மாஸ்டர் கிளாஸ், நெக்ஸ்ட் வந்து கீசோல் கம்யூனிட்டி, அடுத்து வந்து கீசோல் கைடு. அந்த கீசோல் ட்ரைனிங், இந்த ட்ரைனிங்க்கு தான் ஃபர்ஸ்ட். இந்த ட்ரைனிங்க்கு நம்ம உள்ள போறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா 2000 எஸ்பிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கணும் இந்த பிப்ரவரிக்குள்ள. 2500 எஸ்பி நாட் பிவி, 2500 ஸ்பெஷல் பிரைஸுக்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணின்னு இருந்தா நம்ம போய் என்ன பண்ணா நம்மளுடைய நேம ரெஜிஸ்டர் பண்ணிடலாம். நீங்க வந்து லிங்க் வந்து நம்மளுடைய குரூப்புகள்ல இருக்கு ஏற்கனவே, இருந்தாலும் மறுபடியும் இன்னொரு தடவை கூட காமராஜ் சார் எல்லாம் போடுவாங்க. இப்ப ஏன்னா பக்கம் நெருங்கிடுச்சு இல்லைங்களா, அதனால கண்டிப்பா அதை வந்து லிங்க் வந்து திருப்பியும் ஷேர் பண்ணுவாங்க. ஷேர் பண்ணும்போது அது உள்ள போங்க, உள்ள போகும்போது ஒரு கூகுள் ஷீட் மாதிரி வரும். அந்த கூகுள் ஷீட்ல பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் கேட்டிருப்பாங்க. டீடைல்ஸ் கேட்கும்போது இப்ப நீங்க இப்ப நான் வந்து கவிதா, நான் வந்து நான் வந்து ரிஜிஸ்டர் பண்றேன்னா என்னுடைய நேம் கேட்கும். ஃபர்ஸ்ட் நேம் கேட்கும், அடுத்து ஐடி நம்பர், ஐடி நேம் கேட்கும். இது ஏன் கொடுத்துருக்காங்க, முன்னெல்லாம் நேம் ஒரே ஒரு நேம் தான், ஐடி நேம் இருந்தா போதும். புதுசா நேம் ஏன் கொடுத்துருக்காங்கன்னா இப்ப நான் இருக்கிறேன், எங்க பொண்ணு செய்யணும், நான் விருப்பப்படுறேன், வந்து அது செஞ்சா என்னை விட அவ வந்து அவளுடைய புரிதலை பெருசா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர் லெவல்ல இருக்கிறதுனால அவளுடைய புரிதல் வேற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இப்ப என் பொண்ணை வந்து செய்ய வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவளும் வந்து சரி நான் செய்யறேம்மா அப்படின்னு விருப்பப்படுறான்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த ட்ரைனிங் உள்ள அவளை கொண்டு போனோம்னா ஃபர்ஸ்ட் நேம் அப்படின்ற இடத்துல வந்து என்னுடைய பொண்ணு பேரை போட்டு, அடுத்து வந்து ஐடி நம்பர் அப்படின்ற இடத்துல என்னுடைய ஐடி நேம், நம்ம எந்த ஐடி வந்து எந்த பேர்ல இருக்கோ என்னுடைய பெயர். அப்ப வந்து முதல்ல போட்டது என்னுடைய பொண்ணுடைய பெயரு, அடுத்து என்னுடைய ஐடி நம்பர், அடுத்து என்னுடைய ஐடி பேர், நான் என்னுடைய பேர் பி கவிதா அப்படின்னு போட்டுறோம். என்னுடைய ஐடி நம்பர் போட்டுறேன். அப்ப இதை மூணும் போடு, இதுதான் முக்கியம். இதை மட்டும் கரெக்டா பண்ணிட்டு மீதி எல்லாமே அவங்க கேட்கிற டீடைல்ஸ், போன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பரு, நம்மளுடைய அப்ளை நம்பருடைய ஐடி கேட்கறாங்க, அவங்களுடைய ஐடியை முதல்ல தெரிஞ்சு வச்சுன்னு உள்ள போங்க.
இது இந்த டீடைல்ஸ் மட்டும் இருந்தா போதும். ஏன்னா அப்ளைனுடைய ஐடி பிளஸ் நேம் நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவங்க ஐடி தெரியாது. அவங்க ஐடியை வந்து ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கீழே போய் நம்ம வந்து பதிவு பண்ணலாம். இந்த தான் ப்ரொசீஜர். முன்ன உடான் ட்ரைனிங்குள்ள நம்ம போறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். அடுத்து வந்து கீசோல் ட்ரைனிங் வந்துருது. ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா 14 days ட்ரைனிங். இப்ப வந்து உடான் எல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் எல்லாம் முடிஞ்ச பின்னாடி அவங்க ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒரு சார்ட் போட்டு அமுச்சு விட்டுருவாங்க. அதுல இருக்கிறவங்களுக்கு இப்ப யார் யார் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாங்களோ அவங்களுக்கு பர்சனலா அந்த டீடைல்ஸ் வரும். வந்து இன்னையில இருந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நம்ம குறைஞ்சது ஒரு 100 பேருக்கு மேல இருக்கிறோம்னா நம்மளுக்கு தமிழ் செஷன் கொடுக்கறதுக்கு அவங்க ரெடியா இருப்பாங்க. ஏன்னா போன தடவை பிக்யூசி வந்து அந்த மாதிரிதான் 100 பேர் நாங்க சேர்க்கும் பொழுது நம்மளுக்கு வந்து தமிழ் பிக்யூசி கிடைச்சது. சாரி, தமிழ் செஷன் வந்து பிக்யூசில கிடைச்சது. அந்த மாதிரி நம்ம வந்து இந்த தடவையும் உடான் வந்து நம்ம ஒரு 100 மெம்பர்ஸ் நம்ம சேர்க்கும் பொழுது நமக்கு வந்து தமிழ்ல கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்ப ரிஜிஸ்ட்ரேஷன் தானே போயிட்டு இருக்கு. அதனால வந்து எத்தனை பேர் வராங்க என்ன ஏதுன்னு அவங்க வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. கவுண்ட் பண்ணிட்டு கடைசியில தான் நம்மளுக்கு வந்து தகவல் தெரியும். ஆனா அதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்ம அனுபவப்பட்டுங்கிறதுனால இதை வந்து தெளிவா நம்ம வந்து என்ன பண்ணலாம். நிறைய பேர் நம்மளுடைய இப்ப நிறைய பேர் வந்து கன்சிஸ்டன்சி ஆஃபர்ல வந்து பாத்தீங்கன்னா 1500 பிவி பண்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கீசோல்ல. இப்ப 1500 பிவி பண்றீங்கன்னா குறைஞ்சது நீங்க 3000 பிவி சாரி 3000 ஸ்பெஷல் பிரைஸுக்கு நீங்க வந்து பில்லிங் பண்ண வேண்டியதா இருக்கும். 2500க்கு மேல கம்பல்சரி இருக்கும். அப்ப நீங்க அந்த மாதிரி செய்யறவங்க தாராளமா உடான் உள்ள வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் நல்லா கிடைக்கும். அப்ப வந்து உங்களுடைய பிசினஸ் அடுத்த லெவலுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு வாய்ப்பா இது அமையும். அப்ப வந்து நம்ம ட்ரைனிங்ல கலந்துக்கிறோம். ஒவ்வொரு தடவையும் நம்ம ட்ரைனிங் கலந்துக்கின உடனே நம்மளுக்கு வந்து இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் நம்ம வந்து 2500 ஸ்பெஷல் பிரைஸ் பொருள் வாங்குறோம். கீசோல் பிளஸ் யாமினி ரெண்டுமே தான். கீசோல் மட்டும் கிடையாது. கீசோல் பிளஸ் யாமினி ரெண்டும் சேர்த்து நம்ம வந்து 2000 ஸ்பெஷல் பிரைஸுக்கு வாங்குறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம உடான் போறோம். உடான் உள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிடுறோம். ட்ரைனிங் வந்து 14 days நடக்குது. 14 days செஷன் நம்மளுக்கு வந்துருச்சு கைக்கு. டைம் டேபிள் போட்டு கொடுத்துருவாங்க. அந்த டைம்ல வந்து நாம உள்ள போய் நம்ம வந்து செஷன் வந்து நமக்கு கிடைக்கும். இது கிடைச்ச பின்னாடி நமக்கு வந்து 3 months வந்து அவங்க ஒரு டார்கெட் மந்தா கொடுக்குறாங்க. 3 months அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மந்த் 5000 ஸ்பெஷல் பிரைஸ், செகண்ட் மந்த் 5000 ஸ்பெஷல் பிரைஸ், தேர்ட் மந்த் 10,000 ஸ்பெஷல் பிரைஸ். இது வந்து டார்கெட். இந்த டார்கெட்டை நம்ம முடிக்கும் பொழுது அடுத்த கட்ட நகர்வா நம்மளுக்கு மாஸ்டர் கிளாஸுக்கு வந்து உடான்ல கொடுக்குறாங்க. மாஸ்டர் கிளாஸ் வந்து எதுக்காக அப்படின்னா இப்ப நம்ம உடான் படிச்சுட்டோம், உடான் முடிச்சிட்டோம், ட்ரைனிங்ஸ் எல்லாம் நல்லா முடிஞ்சிருச்சு. ஆனாலும் நமக்கு ஒரு சந்தேகம் வருது. அவங்க சொல்லும் போது நல்லா தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கும். நான் அடுத்து வந்து கஸ்டமரை ஒருத்தரை போய் பாக்குறோம். பார்க்கும்போது அவங்க கேட்பாங்க, ஏன் மேடம் இது இப்படி பண்ணா என்ன, இப்படிதான் செய்யணுமா, இதை வந்து இப்படி யூஸ் பண்ணா ரிசல்ட் வராதா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ உடனே நமக்கு என்ன ஆகும், அடடா ஆமா நம்ம இதை கேட்க மறந்துட்டோமே, இது புதுசா இருக்கே அப்படின்னு நம்ம நினைப்போம். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த மாஸ்டர் கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க. அதாவது நம்ம வந்து நமக்கு வந்து பியூட்டிஷியன்களுக்கு வந்து அடிக்கடி ட்ரைனிங் நடக்கிற மாதிரி அவுட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் அதாவது கீசோல் இல்லாத மற்ற டாக்டர்ஸோ கைனகாலஜிஸ்ட் நெக்ஸ்ட் வந்து பிசியோதெரப்பி இந்த மாதிரி இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு, இதனால இது யூஸ் பண்ணா பரவாயில்லையா, இது இப்படி யூஸ் பண்ணலாமா அப்படி யூஸ் பண்ணலாமா, அதனால என்ன எஃபெக்ட்ஸ் வரப்போகுது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்றதுக்கு வந்து நமக்கு மாஸ்டர் கிளாஸஸ் வந்து நமக்கு கொடுக்குறாங்க. மாஸ்டர் கிளாஸ் வந்து நமக்கு வந்து மோர் டீடைல்ஸ், அதாவது நிறைய இப்ப நம்ம வந்து எத்தனை மாசத்துல வந்து எவ்வளவு நாள் நம்ம இந்த கருவளையம் இருக்கு, எனக்கு இந்த கருவளையம் போறதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், சரி நீங்க இது யூஸ் பண்ண சொல்றீங்க ரைட்டு, இது யூஸ் பண்ண பின்னாடி எவ்வளவு நாளைக்கு நாங்க யூஸ் பண்ணணும், ஏன் வந்து இது கருவளையம்னா ஃபேஸுக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணுமா, பாடியில வேற எங்காவது அப்ளை பண்ணலாமா அப்படின்னு எல்லாம் கூட கொஸ்டின்ஸ் வந்து நம்ம களத்துக்கு போகும்போது வரும். அப்படி வரும்பொழுது நம்ம இந்த மாஸ்டர் கிளாஸை வந்து நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம். அப்ப பிக் பண்ணி அதை வந்து நம்ம அங்க நாம போய் அதை வந்து டீடைல்ஸை வந்து கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு வந்து ப்ராடக்ட்ஸ் பத்தி நம்ம நிறைய பேருக்கு ஒரு சிலருக்கு ப்ராடக்ட்ஸ் பத்தியே ஒரு டவுட் வந்துடும். இது ஒரு கெமிக்கல் பேர் இருக்கும், அது வந்து நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம போய் சேல் பண்ண போவோம். அங்க களத்துக்கு போன உடனே அவங்க அதை இன்கிரீடியன்ஸை பார்த்துட்டு
என்ன மேம் இது வந்து இது ஒரு கெமிக்கல் நேம் உங்களுக்கு தெரியாதான்னுவாங்க. அப்பதான் நம்ம பார்ப்போம், பெருசா பார்த்திருக்க மாட்டோம். ட்ரைனிங்ல சொல்றதை வச்சுட்டு நம்ம போவோம். அப்ப வந்து ஐயோ இது தெரியலீங்களே, நான் இருங்க கம்பெனி கிட்ட கேட்கறேன், நம்ம வந்து லீடர்ஸ் கிட்ட சொல்லுவோம், அவங்களுக்கு டைம் இருக்கும் இருக்காது. அடுத்து வந்து வேற யார்கிட்டயாவது போகும், அது போய் கேட்கறதுக்குள்ள அவங்க அந்த கஸ்டமர் என்ன பண்ணுவாங்க, நம்மளை விட்டு வெளியே போயிடுவாங்க. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாஸ்டர் கிளாஸஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கு ப்ராடக்ட்ல, இந்த எனக்கு இந்த டவுட் இருக்கு, இதை எனக்கு கிளியர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது வரும். இது வந்து எது மூலியமா நம்ம செய்யறோம்னா, அடுத்து இருக்கக்கூடிய கீஸ்வல் கம்யூனிட்டி. இப்ப நம்ம ட்ரைனிங் முடிச்ச உடனே நம்ம வந்து கீஸ்வல் கம்யூனிட்டின்னுட்டு ஒரு வாட்ஸ்அப் குரூப் கிரியேட் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம கிட்ட, யார் யார் உடான் முடிச்சாங்களோ அவங்களுக்கு. அது மூலியமா தான் நமக்கு மாஸ்டர் கிளாஸ் எல்லாம் வரும். இப்ப அந்த கீஸ்வல் கம்யூனிட்டியில பாத்தீங்கன்னா, நீங்க வந்து யாரையும் போய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. லீடரை போய் கேட்கணும், இல்ல ஒரு நெரிசராவை போய் கேட்கணும், இல்ல நம்ம வேற யாராவது அப்ளைனை கேட்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸ் இல்லை. இப்போ கீஸ்வல் சம்பந்தமா எந்த ஒரு அறிவிப்பு வந்தாலும் முதல்ல கீஸ்வல் கம்யூனிட்டியில போட்டுருவாங்க. அப்போ இப்போ டைரக்டா நம்ம வந்து கம்பெனியோட லிங்க்ல இருக்கிறோம். அந்த கீஸ்வல் கம்யூனிட்டின்றது அதுதான், நம்ம டைரக்டா கம்பெனியோட லிங்க்ல இருக்கிறோம். கம்பெனி கீஸ்வல் சம்பந்தமா என்ன ஒரு அறிவிப்பு அறிவிச்சாலும் அதை உடனே அவங்க கம்யூனிட்டியில போட்டுருவாங்க, நமக்கு தெரிஞ்சிடும். இதுக்கு வந்து நமக்கு மீடியேட்டர் யாரும் வேணாம். இது மூலியமா நம்ம வந்து நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்படி தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம வர சந்தேகங்கள்ல கூட நம்ம இந்த மாஸ்டர் கிளாஸ்ல போய் டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா கீஸ்வல் கைடு. இப்ப வந்து நம்ம கிளாஸ் இருக்கோம், நம்ம செய்யறோம் வந்து, இருந்தாலும் வந்து எனக்கு வந்து பர்சனலா ஒரு ப்ராப்ளம், நான் வந்து அதை வந்து கேட்கணும், யாருக்கிட்ட போய் கேட்கறது அப்படின்னும் போது அதுக்கும் வந்து கீஸ்வல் கைட் பண்றாங்க அவங்க நம்மள. நீங்க வந்து அவங்க கிட்ட வந்து, இப்ப எனக்கு வந்து இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, நாளைக்கு எனக்கு ஒரு 10 மணிக்கு எனக்கு ஃப்ரீ டைம் மேம், எனக்கு வந்து ஒரு டவுட் இருக்கு, நான் வந்து நாளைக்கு ஒரு 10 மணிக்கு உங்க கூட பேச முடியுமா அப்படின்னு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்யூனிட்டியில வந்து அது எப்படி ப்ரொசீஜர்ன்றது ஒன்றும் தெரியல, அதை நம்ம சொல்லும் பொழுது அவங்க நமக்கு 1-to-1 அலோனா தனியா நமக்கு வந்து அதை பத்தின டீடைல்ஸ் இன்ஃபர்மேஷனு டவுட் எல்லாத்தையும் அவங்க வந்து என்ன பண்றாங்க, 1-to-1 வந்து கிளியர் பண்ணி நம்மள கைட் பண்ணி நம்மள வந்து கூட்டிட்டு போறாங்க. அதுக்குதான் வந்து இந்த கீஸ்வல் கைடன்ஸ். அந்த கைடன்ஸ் மூலியமா நம்ம போகும் பொழுது நம்ம கிட்ட நம்ம வந்து ஃபீல்டுக்கு போகும்போது ஏற்படக்கூடிய சிரமங்களை நம்ம வந்து என்ன பண்ணலாம், இது மூலியமா கலைஞ்சிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். இது வந்து இது வந்து இப்ப முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நாங்க பிகுசி பண்ணோம். ஃபர்ஸ்ட் பிகுசில வந்து பாத்தீங்கன்னா பிளேசர் கொடுத்தாங்க, பிங்க் பிளேசர் கொடுத்தாங்க. அடுத்த பிகுசி போகும்போது பிளேசர் இல்லைன்னுட்டாங்க. ஏன்னா பிளேசர் வந்து ஒன்னே ஒண்ணுதான், நீங்க ஒரு தடவை தான் வந்து ட்ரைனிங் பண்ணாலும் 10 தடவை நீங்க பிகுசி பண்ணாலும் உங்களுக்கு பிளேசர் கிடையாது, ஒரு தடவை கொடுக்கறதோட சரி அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கெல்லாம் ரொம்ப அப்செட் ஆனோம். ஏன்னா பிளேசர் அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும், சிறப்பா இருக்கும். அது மேல ஒரு தீராத ஒரு காதல் எல்லா பெண்களுக்குமே அந்த பிங்க் மேல, பிங்க் கோட்டு மேல. ஏன்னா அப்ப போகும்போது இல்லைன்னு சொல்லும் பொழுது கொஞ்சம் எங்களுக்கெல்லாம் ஒரு உண்மையிலே எனக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன வருத்தம் இருந்துச்சு. என்னடா கோட்டு, ரெண்டாவது கோட்டு கிடைக்கும்னு நினைச்சோம், கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்களே, நான்லாம் ரொம்ப வருத்தப்பட்டேன். இப்ப என்ன பண்ணிட்டாங்க, நீங்க எத்தனை தடவை நீங்க வந்து செஷன் நடந்தாலும் சரி, இனிமேல் வந்து கம்பல்சரி பிளேசர் உண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து இப்போ கேரளால ட்ரைனிங் வந்தாதான் பிளேசர் கொடுப்போம், பின் கொடுப்போம், இல்ல பில்வாரா ட்ரைனிங் வந்தாதான் பிளேசர் கொடுப்போம், பின் கொடுப்போம் அப்படின்னு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்துச்சு. இந்த தடவை வந்து அதெல்லாம் கலைஞ்சிருக்கிறாங்க. நீங்க வந்து உடான் முடிச்சு நீங்க வந்து அந்த டார்கெட் எல்லாம் முடிச்ச உடனே உங்களுடைய சைஸ் கேட்பாங்க. அவங்க வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு தனியா பர்சனலா கேட்பாங்க, அவங்க பிளேசர் சைஸ் கேட்பாங்க. நீங்க உங்களுடைய பிளேசர் சைஸை கொடுத்துட்டீங்கன்னா உங்க வீடு தேடி வந்துடும், எல்லாருக்கும் அனுப்புறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. வந்து ஏன்னா இப்போ தென் அண்ட் தேர் இங்க எங்க வந்து உங்க வீடு இருக்கோ அங்கேயே போய் நீங்க வந்து என்ன பண்ணலாம், அதை வந்து உங்க வீடு தேடி வந்து பிளேசர் வந்து உங்க கைகளுக்கு கிடைக்கிற மாதிரி கம்பெனி ஏற்பாடு பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னு வந்துட்டு நேஹா மேம் மீட்டிங்ல சொன்னாங்க. அதனால வந்து இனிமேல் நம்ம கேரளா, ஏன்னா கேரளால போயிட்டு நாங்க எல்லாரும் வந்து நிறைய பேர் சைஸ் சரி வரல, எனக்கு இந்த சைஸ் எக்ஸ்எல் வேணாம், எனக்கு டபுள் எக்ஸ்எல் வேணும், எனக்கு ட்ரிபிள் எக்ஸ்எல் வேணும், எனக்கு கோட்டு கிடைக்கல, எனக்கு வந்து அவங்க கேட்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் இல்லை அப்படின்றலாம் நிறைய வந்து இருந்தது. அதெல்லாம் வந்து இனி வருங்கால நடக்காது. அதனால நீங்க வந்து டார்கெட் முடிச்ச உடனே உங்களுக்கு பிளேசர்ஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால வந்து அந்த பின் கோட் வந்து எதுக்கு அந்த பிளேசர்னா, நார்மலா கீஸ்வல் மீட்டிங்ஸ் நடக்கும் பொழுது அந்த
நீங்க அந்த பின் கோட் போட்டுட்டவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. நீங்க வந்து முன்னாடி வந்து உட்காந்துடலாம், எங்க போனாலும் கீசோல் அப்படின்னு சொல்லி தனியா அந்த பிங்க் போட்டுட்டு நீங்க முன்னாடி போய் உட்காந்துடலாம். நம்ம டெக்னிக்கல் லீடர்ஸ் எல்லாம் போய் உட்கார்ற மாதிரி நம்ம பின் கோட்டுக்கு அவ்வளவு ஒரு மரியாதை. அது வந்து தனியாவே ஒரு ஒரு ரோ கொடுத்துட்றாங்க, நமக்கு இருக்கிற ஆட்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ரோவே கொடுத்துட்றாங்க. நிர்ஜரா முன்னாடி அடுத்து வந்து பின் கோட் இருக்கிறவங்க, ஜென்ஸுக்கு வந்து ப்ளூ கோட் கொடுக்குறாங்க, ப்ளூ கலர் கோட் கொடுக்குறாங்க. அதனால ஜென்ஸும் வந்து கலந்துக்கலாம், லேடிஸும் கலந்துக்கலாம். ஏன்னா இப்ப நிறைய வந்து ஜென்ஸ் வந்து எப்படி போய் நம்ம பேசுறது அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கு. ஆனா நிறைய பேர் இப்ப வந்து அந்த தயக்கத்தை உடைச்சுக்கிட்டு வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. பேட் ஐட்டம்ஸே வந்து நிறைய பேசுறாங்க. இருந்தாலும் வந்து நிறைய வந்து இப்ப வந்து இன்டிமேட் வாஷ் எல்லாம் இருக்கு, ஜென்ஸினுடைய இன்டிமேட் வாஷ் இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம க்ளோப் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்ப ஆஃப்டர் லோஷனா நீங்க யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் லோஷனா யூஸ் பண்ணும்பொழுது ஸ்கின் வந்து நம்மளுக்கு நார்மலா ஜென்ஸ் வந்து ஷேவ் பண்ணும்பொழுது கண்ணத்துல வந்து பச்சை கலர்ல ஆகும், ஒரு மாதிரி ஒரு டார்க்னஸா வரும். அந்த டார்க்னஸ் அந்த பச்சை கலர் எல்லாம் இல்லாம சாஃப்ட்னஸா வருது. ஏன்னா நிறைய வந்து ஒரு தம்பி வந்து யூஸ் பண்ணிட்டு எனக்கு அந்த ரிசல்ட் கொடுத்தாச்சு. அக்கா வந்து இப்போ ஷேவ் பண்ண பின்னாடி நான் அந்த லோஷன் இது க்ளோப் யூஸ் பண்ண போது ரொம்ப சாஃப்டா இருந்துச்சு. அந்த ஷேவ் பண்ண ஸ்கின்னுக்கும் நார்மல் ஸ்கின்னுக்கும், அதாவது இந்த இடத்துல ஒரு மாதிரி இருக்கும், இங்க அந்த தாடி இருக்கிற இடத்துல ஒரு ஷேவ் பண்ண இடத்துல ஒரு மாதிரி கலர், ரெண்டு இடத்துலயும் இந்த சீக்லயே வந்து ரெண்டு டிஃபரன்ஸ் தெரியும் அவங்களுக்கு, ஜென்ஸுக்கு. அந்த டிஃபரன்ஸ் தெரியல, நார்மலா எல்லா இடமும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிங்கறதையும் வந்து ரிசல்ட் சொன்னாங்க. அந்த மாதிரி வந்து முறைங்கா எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய வந்து பிளாக் ஹேர் வந்து வரதுக்கான வாய்ப்பு, கிரே ஹேர் எல்லாம் பிளாக் ஹேரா மாத்துது. ஆயில், ஷாம்பு, முறைங்கா ஷாம்பு இருக்கு, முறைங்கா சோப் இருக்கு, முறைங்கா மாய்ஸ்சர் கிரீம் இருக்கு, ஸ்க்ரப் இருக்கு. அதாவது பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறைய வந்து இது இருக்கும், பிளாக் மார்க்ஸ் எல்லாம் இருக்கும். பசங்களுக்கு கூட இப்பெல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் போறதுக்கு நான் வந்து இப்போ ஜென்ஸும் வந்து நிறைய சொல்ல ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் அவங்களுக்கும் நிறைய இருக்கு. சரி, அப்படின்றதுனால கம்பெனி வந்து இப்ப ஜென்ஸுக்கும் வந்து உடான் கொடுத்துருக்குறாங்க. அதனால கண்டிப்பா எல்லாரும் உடானை வந்து எடுத்து நம்ம வந்து நிறைய பேருக்கு ப்ரொமோட் பண்ணணும். ஏன்னா நாட்கள் வந்து குறைவா இருக்கு. இன்னைக்கு தேதி 20 ஆயிடுச்சு, இன்னும் ஒரு 9 நாட்கள் தான் இருக்கு. அதனால இந்த 9 நாட்களுக்குள்ள 2500 ஸ்பெஷல் பிரைஸ், நீங்க வந்து 2500 ரூபாய்க்கு உண்டான கீசோல் பிளஸ் யாமினி ப்ராடக்ட்ஸ வாங்குனீங்கன்னா நீங்க வந்து உடானுக்குள்ள வந்துடலாம். அதுக்கப்புறம் நீங்க 14 நாள் ட்ரைனிங் அட்டென்ட் பண்றீங்க, அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு டார்கெட். அப்போ வந்து இன் டெப்த்ல போய் நம்மளுக்கு ப்ராடக்ட் நாலேஜ் கிடைக்கும். ப்ராடக்ட் நாலேஜ் மட்டும் கிடையாது, அவங்க எப்படி செய்யறது, எப்படி நாம வந்து ஒரு ஃபேஷியல் பண்றது, நீங்க அதெல்லாம் பண்ணிட்டு வரும்போது நேரா பியூட்டி பார்லரே ஒன்றும் ஓப்பன் பண்ணலாம். அந்த அளவுக்கு நம்மளுக்கு டீட்டெயில்டா டவுன் டு எர்த் இறங்கி வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு டீட்டெயில்ஸை வந்து செஞ்சு காட்டுறாங்க. வாயில சொல்றது மட்டும் கிடையாது, அவங்க டெமோ கொடுக்குறாங்க. டெமோ கொடுக்கறது மட்டும் இல்லாம நமக்கு வந்து அதை வந்து இந்த தடவை ரெக்கார்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா வந்து நார்மலா பிடிசி செஷன் வரும்பொழுது நாட் ரெக்கார்டிங், அப்போ உள்ள வர்றவங்க நம்ம வந்து என்ன வந்து தகவலை தெரிஞ்சுக்கிறோமோ அந்த தகவலோடு சரி, மற்றபடி வந்து நாம எடுத்துட்டு போய் நம்மளுடைய புரிதலுக்கு தகுந்த மாதிரி போய் வெளியே இருக்கிறவங்களுக்கு நம்ம போய் அதை வந்து சொல்லலாமே தவிர, கம்பெனி இது பண்ணாங்க, இதை வந்து நம்ம இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து யூடியூப்லயோ இல்ல வாட்ஸ்அப்ல நம்ம வந்து ஷேர் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. நாம தெரிஞ்சுக்கிட்டு நாம போய் அதை சொல்லக்கூடிய கட்டாயம் இருந்துச்சு. இந்த தடவை ரெக்கார்டிங் இருக்குன்னுங்கிறாங்க. அப்போ ரெக்கார்டிங் இருக்கணும் பொழுது நம்ம அதுல வந்து ஒரு தடவை கேட்கிறோம், அது கேட்கும்போது ஓகே நம்மளுக்கு புரிஞ்ச மாதிரி இருக்கு அப்படின்னும் பொழுது, அது ரெக்கார்டட் பொழுது நம்ம திருப்பி திருப்பி கேட்கும் பொழுது அதனுடைய புரிதல் வேற மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பும் இருக்கும். அதுக்கும் இந்த தடவை கம்பெனி வந்து அதுக்கான வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க. அதனால வந்து உடான் வந்து 4 வகையா நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது. ஒண்ணு, ப்ராடக்ட் நாலேஜ் ட்ரைனிங் மூலியமா நம்மளுக்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி அதனுடைய யூசேஜும் நம்மளுக்கு ட்ரைனிங் மூலமா கொடுக்குறாங்க. 14 நாள் நடக்குது அந்த ட்ரைனிங். அந்த ட்ரைனிங் உள்ள நம்ம வந்துட்டோம்னா கீசோல் கம்யூனிட்டி உள்ள போயிடுறோம். அந்த கம்யூனிட்டின்னும் பொழுது நம்ம அது கம்பெனிக்கும் நமக்கும் உண்டான நேரடி தொடர்பு ஏற்படுது. அது மூலியமா கம்பெனி கொடுக்கக்கூடிய அத்தனை தகவல்களையும் நாம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். யாரு ஒரு மீடியேட்டரும் கிடையாது, ஒரு லீடர் போடும்போது தான் நம்மளுக்கு தெரியும், இல்ல வேற யாராவது வந்து
லீடர்ஸ் யாராவது தெரிஞ்சு இல்ல வேற ஒருத்தர் மூலியமா அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு வேணாம். அப்படின்றதுனால கம்பெனி வந்து டைரக்டா கீசோல் கம்யூனிட்டியில எல்லா டீட்டெயில்ஸும் போட்டுருவாங்க. ஆனா கீசோல் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் மட்டும்தான் நமக்கு அதுல அப்லோட் ஆகும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கீசோல் கம்யூனிட்டியில இருக்கிறவங்களுக்கு இன்னொரு பிளஸ் என்னன்னா மாஸ்டர் கிளாஸஸ் இருக்கு. நம்ம டவுட்டை வந்து ப்ராடக்ட் இன்கிரீடியன்ஸ் யூசேஜ் களத்துல ஃபீல்டுக்கு போகும்பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய சந்தேகங்கள், நமக்கு கஸ்டமர் சொல்லக்கூடிய சந்தேகங்கள், இதெல்லாம் நம்ம வந்து மாஸ்டர் கிளாஸ்ல வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இது வந்து இந்த கிளாஸஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கீசோல்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் எடுக்கிறது இல்ல, வெளியில இருந்து வரக்கூடிய யாரோ ஒரு டாக்டரோ ஒரு ஸ்கின் டாக்டரோ இல்ல ஸ்பெஷலிஸ்ட் யாராவது ஒருத்தர் தான் நமக்கு வந்து கிளாஸஸ் எடுப்பாங்க. அந்த கிளாஸஸோட சேர்த்து நமக்கு வந்து கைடன்ஸும் கொடுக்குறாங்க. நீங்க வந்து இதை தனியாவும் என்ன பண்ணலாம், நீங்க அதை வந்து பதிவு பண்ணி கம்பெனிக்கு டைரக்டா வந்து அது எப்படி பதிவு பண்ணலாம்ன்றது வருங்காலத்துல அவங்க சொல்லலாம். அது வந்து ப்ரொசீஜர் எல்லாம் சொல்லுவாங்க. பதிவு பண்ணிட்டீங்கன்னா அடுத்து வந்து நீங்க 1-to-1 அவங்க கிட்ட உட்காந்து எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு, இதை நான் ஃபேஸ் பண்றேன், இல்ல என்னுடைய கஸ்டமர் இது கேட்டிருக்கிறாங்க, இதுக்கு என்ன சொல்யூஷன், இது எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம வந்து 1-to-1 கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும். அதனால இந்த உடான் வந்து எப்பவுமே வந்து கம்பெனி வந்து கொடுக்கக்கூடிய ஆஃபர்ஸா இருக்கட்டும், ட்ரைனிங்ஸா இருக்கட்டும், இதை வந்து நாம எப்பவுமே தவற விடக்கூடாது. ஏன்னா வந்து இதை நான் வந்து RCMல இருக்கிற போது வந்து அதை வந்து கரெக்டா செஞ்சுட்டு வரேன். நான் ஓரளவுக்கு வந்து எனக்கு வந்து எது ஃபர்ஸ்ட் கம்பெனி கொடுக்குறாங்களோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் போயிடுவேன். ஃபர்ஸ்ட் போய் அதுல வந்து ஏன்னா இப்போ ஸ்டார் டைமண்ட் கிளப் எல்லாம் பண்ணும்பொழுது அதுதான் வந்து காமராஜ் சார் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுல வந்து ஸ்டார் டைமண்ட் வந்து நான் பண்ணேன். ஸ்டார் டைமண்ட் 12 மாசம் பண்ணோம். பண்ணிட்டு தான் வந்து கோயம்புத்தூரும் போனோம், வேண்டாக்கு போனோம். நானும் எங்க வீட்டுக்கார 2 பேரும் ஃபேமிலியா போனோம். ஏன்னா 2 மெம்பர்ஸ். அப்போதான் வந்து காமராஜ் சாரு, ஆர் முகமன், நாசர் சார் வந்திருந்தாரு, அசோக் வந்திருந்தாரு, ரங்கராஜன் சார் வந்திருந்தாரு, ஜெயக்குமார் ஒருத்தர் வந்திருந்தாரு. இவங்க ஒரு 8 பேர் மட்டும் தான் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து கேங்டாக்கு போய் சுத்தி பார்த்துட்டு வந்தோம். அது மலை ஹில் ஏரியான்றதுனால என்னால பெரிய லெவல்ல வந்து அன்னைக்கு வந்து என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னு இன்னைக்கும் நான் வருத்தப்படுறேன். ஏன்னா மலையில போகும்பொழுது அந்த வாமிட்டிங் சென்ஸ் எனக்கு அதிகமா இருக்கும். அதனால என்னால கொஞ்சம் இது பண்ண முடியல. ஆனா நிறைய பேர் நல்லா வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப என்ஜாய்மெண்டா இருந்துச்சு. ஏதாவது ஒரு இடத்துல சாப்பாட்டுக்கு நிறுத்துறாங்கன்னா நிறுத்தின உடனே என்ன பண்ணுவாரு நம்ம டிசி சார் வந்து எல்லாருக்கும் ஃபுட் வந்துச்சா, எல்லாருக்கும் வந்து பேக்கேஜ் போச்சா, எல்லாம் சாப்பிட்டாங்களா, அவர் வந்த உடனே ஐயோ டயர்டா இருக்குன்னு நான் உட்கார்றதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. வந்த உடனே எல்லாருக்கும் வந்துச்சா, எல்லா ஐட்டம்ஸும் ஓகே, எல்லாம் சாப்பிட்றாங்களா, ரைட், அதுக்கப்புறம் தான் அவர் சாப்பிட்றாரு. அவர் சாப்பிடும்போது கூட பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் உட்காந்து சாப்பிடல. அவரை சுத்தி வந்து நம்மளுடைய டைமண்ட் சாரு, சுரேந்திரவார் சாரு, கோபா சாரு, இவர் சிஆர் மூர்த்தி சாரு, இந்த மாதிரி வந்து ஒரு ரவுண்டா நின்றுகிட்டு எல்லாரும் வந்து அவங்க எல்லாம் இன்னும் நிறைய பேர் எல்லாம் சேர்ந்து வந்து நின்றுட்டு எல்லாம் ஒன்னா சேர்ந்துதான் சாப்பிடுறாங்க. தனியா வந்து இல்ல, எல்லா இடத்துலயும் அவரும் அவங்க ஒய்ஃப் 2 பேரும் வந்து தம்பதி சகிதமா வந்து எல்லாரையும் வர சொன்ன மாதிரி அவங்களும் 2 பேரும் சேர்ந்து எல்லாருக்கும் என்ன இருக்கு, எல்லாம் வந்துச்சா, செஞ்சுதா அப்படின்றத வந்து அக்கறையா கேட்டு செய்யறாங்க. அது ஃபர்ஸ்ட் அனுபவம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆனா வந்து திருப்பியும் அது வந்து செய்வாங்கன்னுட்டு அதுக்கப்புறம் 2 ஸ்டார் டைமண்ட் கிளப் முடிச்சேன். ஆனா வந்து கொரோனாவால வந்து அது போக முடியல. அதுக்கான வாய்ப்பு இன்ன வரைக்கும் அமையல. ஆனா ஃபர்ஸ்ட் அது போயிட்டு வந்த வாய்ப்பு ரொம்ப சிறப்பா இருந்தது. பண்ணணும், மறுபடியும் ஸ்டார் டைமண்ட் கிளப் பண்ணிட்டு வரணும்னு. அதனால கண்டிப்பா வந்து ஒரு டார்கெட்டும் பண்ணும் பொழுது நமக்குரிய அங்கீகாரத்தை நம்ம கம்பெனி வந்து செய்யறாங்க. ஏன்னா ஸ்டார் டைமண்ட் கிளப் எல்லாம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பெங்களூர்ல வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெகக்னேஷன் கொடுத்தாங்க. அப்ப பாத்தீங்கன்னா நம்மளுக்கு டெக்னிக்கல்லாம் உட்கார இடத்துல கூட்டிட்டு போய் முன்னாடி உட்கார வச்சாங்க, முன்னாடி ரோல. நான் ரொம்ப வந்து வியந்து பார்த்தேன், என்னடா நம்மளுக்கு கூட்டிட்டு போய் முன்னாடி உட்காருவாங்க. ஸ்டார் டைமண்டுக்கு அவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க. ஏன்னா வந்து அவர் வந்து ஒடிசி எது கோயம்புத்தூர் ஒடிசி ஹால்ல தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஸ்டார் டைமண்ட் கிளப்பை வந்து அறிமுகப்படுத்துறாரு நம்ம டிசி சாரு. அந்த ஃபர்ஸ்ட் மாதத்துல இருந்து பண்ணவங்களுக்கு அவ்வளவு ஒரு அங்கீகாரம், நாங்க சொன்ன உடனே செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அத வந்து கம்பெனி வந்து அவங்க சொல்றத நம்ம செய்யும் பொழுது அதுக்குரிய அங்கீகாரத்தை கொடுக்கறதுக்கு அவங்க தவறது இல்லை. அதனால நாம வந்து அதை பயன்படுத்திக்கிறோமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு.
அதை வந்து நம்ம செய்ய ஆரம்பிக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து நம்ம வந்து பெரிய லெவல்ல வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நிறைய நிறைய விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கும் பொழுது நம்ம கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து ஒரு ஆஹ் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லி நம்ம வந்து எல்லா தகவலும் வந்து தெரிஞ்சு செய்யும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்கும். அதனால எல்லாரும் வந்து உடான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுங்க. ஏன்னா இந்த 9 நாள் இதுக்கு வந்து ஆர்ட் ஆஃப் த, நான் முதல்ல சொன்ன மாதிரி ஆர்ட் ஆஃப் த ஆர்சிஎம் இதுதான் நம்மளுடைய இப்போ முதல் குறிக்கோள். இந்த 9 நாட்களுக்குள்ள எத்தனை பேரை வந்து உடான்ல கொண்டு வந்து சேர்த்தணும் அப்படின்னு நம்ம வந்து லிஸ்ட் போடுங்க. இவ்வளவு நாள் போடாம இருந்தா கூட உங்களுடைய தெரிஞ்சவங்க உங்க டவுன்லைன்ல உங்களுடைய ரிலேஷன் யாருனாலையும் உள்ள கொண்டு வரலாம். இப்ப நம்ம உள்ள ஒருத்தரை கொண்டு வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து நம்ம நினைப்போம் இவங்களுக்கு இதை நம்ம சொல்றோம், இதனுடைய தன்மை எனக்கு புரியுது, நான் அது எப்படி இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே, இவங்களுக்கு இந்த விஷயத்த நான் சொன்னான்றதை விட அவங்க ட்ரைனிங்ல உட்கார வச்சா நல்லா இருக்கும். நம்ம நிறைய பேர் நினைப்போம் இந்த பிசிக்கல் மீட்டிங்ல ஜூம் மீட்டிங்ல கொண்டு போய் உட்கார வச்சுட்டோம்னா போதும், அவங்க வந்து பெரிய லெவல்ல நமக்கு வந்து சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனா அந்த மீட்டிங்ல கொண்டு வந்து உட்கார வைக்கிறதுக்குள்ள ரொம்ப கஷ்டமா இருக்கும், வரவே மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை முடிஞ்சா உடான் நீங்க முடிச்சுட்டு அவங்க உங்களுக்கு பதில் அவங்கள கொண்டு வந்து உள்ள உட்கார வச்சிருங்க. நம்மளுடைய ரிலேஷன் ஒரு பொண்ணா இருக்கலாம், இல்ல பையனா இருக்கலாம், இல்ல நீங்க நீங்களே கூட வந்து உங்க அம்மா ஐடியில பண்ற மாதிரி இருக்கலாம், இல்ல உங்க அப்பா ஐடியில பண்ற மாதிரி இருக்கலாம். அவங்க ஐடிக்கு பதில் உங்களுடைய நேமை போட்டு, ஏன்னா அவங்க சர்டிபிகேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க, அந்த சர்டிபிகேட்ல வந்து உங்களுடைய நேம் வரும். அப்ப நீங்க தான் அந்த உடான் ட்ரைனிங் அட்டன் பண்ணிக்கிறீங்க, உங்களுக்கு தான் அந்த அனுபவம் இருக்கு, உங்களால தான் அந்த வந்து தெளிவா பேசுறதுக்கும் வந்து செயல்ல வந்து செய்யறதுக்கும் உண்டான ஒரு வாய்ப்பா இருக்கும். அப்ப தெரியாத யாரோ ஒரு ஐடியில நீங்க பண்ணாலும் அதனுடைய முழு தகவலும் அனுபவமும் அறிவும் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். அதனாலதான் கம்பெனி உங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால ஐடி ஹோல்டரா இருந்தாலும் உடான் முடிச்சா நீங்க யார் நேம் போட்டு உடான் முடிக்கிறீங்களோ அவங்களுக்கு தான் சர்டிபிகேட். அவங்க களத்துல போய் விரைவா செய்யறதுக்கான வாய்ப்பா இருக்கும். எனக்கு இந்த வாய்ப்பை இந்த நேரத்துல கொடுத்த காமராஜ் சாருக்கும் இன்னைக்கு வந்து கலந்துகிட்டு இந்த என்னுடைய உரையை வந்து இவ்வளவு நேரம் கேட்டுட்டு இருந்த அத்தனை லீடர்ஸுக்கும் என் மனமாற வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் சார். வாழ்க ஆர்சியம், வாழ்வோம் வளர்வோம் ஆர்சியமுடன். நன்றி. வாழ்க ஆர்சியம். வாழ்த்துக்கள் டீச்சர், சிறப்பு, அற்புதம். டீச்சர் எப்போ வந்தாலும் ஒரு சிறப்பான தகவலை சொல்லுவாங்க. இன்னைக்கு ஏன்னா இது டைம், இந்த டைம்ல நம்ம உடான் மட்டும்தான் ப்ரொமோட் பண்ணணும். ஏன்னு கேட்டா டைம் நெருங்கிடுச்சு, மாதம் கடைசி 8 நாள் 9 நாள் தான் இருக்குது. இன்னும் 20ன்னா இன்னும் 8 நாள் தான் இருக்குது. அதனால அந்த 8 நாளுக்குள்ள உடான் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நம்ம பண்ணலாம். வாங்க மறுவரசி அன்பன் நண்பன், வாங்க மறுவரசி புவனேஸ்வரன், மிஸ்டர் மறுவரசி. ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்னைக்கு நம்ம 8 மணி ஐயா. குட் ஆர்சியம், ஜெய் ஆர்சியம். கேக்குதுங்களா? ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேக்குது சார், பேசுங்க சார் ப்ளீஸ். இன்னைக்கு நம்ம 8 மணி மீட்டிங் அலங்கரிக்க வந்திருக்கிற நம்ம தலைமை ஆசிரியருக்கு வாழ்த்துக்கள். விஷயங்கள் 1 2 அதாவது சீனியர்னா சீனியர் தான். 10 வருஷமா ஆர்சிஎம்ல இருக்காங்கன்றத அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்லும் போது நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இன்னைக்கு அந்த உடானை பத்தி நல்ல விவரமா சொன்னாங்க. எல்லா டார்கெட்லயும் மேடம் தான் ஃபர்ஸ்ட், அது எனக்கு நல்லாவே தெரியும். மேலும் மேலும் இன்னும் அவங்க நிறைய டார்கெட்டை முடிக்கணும். அவங்க டார்கெட்டை பார்த்து எங்களுக்கும் மோட்டிவேஷன் வருது, ஒவ்வொரு டார்கெட்டும் முடிக்கணும்னு. நானும் அதே மாதிரி எல்லா டார்கெட்டும் முடிச்சுட்டு வரேன். நன்றி. நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, இதை கேட்டவர்கள் பாக்கியவான்கள். உங்க பாஷையில சொன்னா நல்ல விஷயங்கள். நன்றி ஐயா, ரொம்ப சந்தோஷம். நீங்க வந்து கேட்டதோட இல்லாம உங்களுக்கு கீழே உடான்ல ஒரு 4 பேர் 10 பேரை கொண்டு வாங்க சார். சரிங்க மேடம், சரிங்க மேடம். நன்றி. டீச்சர் வர முடியல, டீல வந்து வரணும், டீல வரணும். விரைவில் வரேன் சார் உங்க கூட. வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள் டீச்சர், ஆல் தி பெஸ்ட். நண்பர்களே, இன்றைய கூட்டம் வெகு சிறப்பு. டீச்சர் அருமையா பேசினாங்க. யாருக்கேனும் உங்களுக்கு வந்து கருத்து சொல்லவோ அல்லாவிட்டால் பொறுத்து சொல்லவோ உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இவ்வளவு நேரம் பொறுத்துட்டீங்க, இப்ப சொல்லலாம். எனிபடி எல்ஸ்? ராமன்ற பேர்ல ஹேமா இருக்கிறாங்க, அவங்க அட்மிட் பண்ணாங்க. ஓ, ராமங்கிற பேர்ல ஒரு ஹேமாவா?
வாங்க ராம் ஹேமா, அவங்க பேர்ல இருக்கிறாங்க. வணக்கம் வாங்க. வணக்கம் மேடம். நல்லா ரொம்ப அருமையா சொன்னீங்க மேம். நிறைக்குடம் தழும்பாது, அதுக்கு நீங்க ஒரு நல்ல எடுத்துக்காட்டா இருக்கீங்க மேம். உங்களோட சொல்லுல ஒரு தெளிவு நல்லாவே இருக்குங்க. நோட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறதோட எனக்கு மைண்ட்ல நல்லா ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. என்ன டவுன்லைன்ட்டு நான் என்கிட்ட இருக்கவன்ட்ட நான் பேசுறேன் மேம். இது ரெக்கார்ட் ஆயிருக்கு. நான் அவங்ககிட்ட போட்டு இது மாதிரிலாம் காமிச்சு நான் எப்படின்னா கொண்டு வர பாக்குறேன் மேம். தேங்க்யூ மேம். ஓகேப்பா, நன்றிப்பா. வாழ்த்துக்கள். வேற யாரும்? எனிபடி எல்ஸ்? வாழ்த்துக்கள் மேடம், அருமை டீச்சர், அற்புதமா பேசிட்டீங்க. மனப்பூர்வமாய் வாழ்த்தி எல்லாரையும் அன்மியூட் பண்ணிடுறேன். நாளைக்கு புதன்கிழமை, நாளை வந்து 2 to 4, 6 o'clock இல்ல 7 o'clock, இது 8 o'clock மீட்டிங் இருக்கு, லேடிஸ் மீட்டிங். அதனால எல்லா கூட்டங்களையும் பங்கெடுங்க. 26 கோபகுமார் சார் மீட்டிங் சென்னை 2:30 மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது திங்கட்கிழமை. அவசியம் உங்களுடைய டீமோட கலந்துக்குங்க. கண்டிப்பா வந்து நமக்கு ஒரு பெரிய வாய்ப்பு. எல்லாருமே கம்பல்சரி கலந்துக்குங்க. இந்த மாத கடைசியில் அவர் வரது நமக்கு நம்முடைய பிசினஸை வந்து பூஸ்ட் அப் பண்ணும். வாழ்த்துக்களோடு உங்களை எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணிடுற ஜெயஹர்ஷன் சொல்லிட்டு வெளியே போயிடலாம். ஆல் த பெஸ்ட் ஜெயஹர்ஷன். குட் ஹார்ஷன். ஸ்வீட் ட்ரீம்ஸ். குட் நைட்.